வேத புஸ்தகத்திலே புதிய ஏற்பாட்டிலே மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதில் 41ஆம் வேத வசனத்தையும், லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதில் 25ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். மீண்டுமாய் கூறுகிறேன், மார்க்கு 4ஆம் அதிகாரம் அது 41, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசி. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் பக்கம் 53, அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். போதும். தேவன் இந்த வசனங்களை உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வதிப்பாராக. மிக சுருக்கமான நேரத்திலே ஆண்டவர் இந்த ஜீவ வார்த்தைகள் மூலமாய் அவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த 2 வசனங்களிலும் முக்கியமான 1-2 வார்த்தை அங்கே இருக்கிறது. இவர் யாரோ என்ற வார்த்தை. இவர் யாரோ என்று அந்த சீசர்கள் கூறிக்கொண்டதாய் பார்க்கிறோம். அந்த சீசர்கள் ஆண்டவரைத்தான் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவோடு கூடவே இருந்தவர்கள்தான். அவர் போகிற இடமெல்லாம் சென்று அவரோடு கூட இணைந்து தேவராஜ்யத்தை பற்றி அநேகருக்கு பேசினவர்கள்தான். எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவே எங்களுடைய குரு என்று சொல்லி, இவர்தான் எங்களுடைய மேசியா என்று சொல்லி ஆண்டவருக்கு பின்னே வந்தவர்கள். ஆனால் அந்த ஆண்டவரை பற்றி இன்னும் சரியான புரிதல் அல்லது சரியான ஒரு அறிவு அவர்களுக்கு இல்லாது இருந்தது. இன்னும் கூட ஆண்டவரை அவர்கள் சரியாய் அறிந்து கொள்ளவில்லை. காற்று என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. இவருக்கு காற்று கீழ்ப்படுகிறது. தென் காற்றும் கடல், மிகப்பெரிய இந்த பெரிய காற்றும் பெரிய கடல் கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு, இவர் யாராயிருக்கக்கூடும்? இவர் எப்படிப்பட்டவரோ? இவர் ஒருவேளை மகா பெரியவராயிருப்பார் போல என்று ஆச்சரியப்பட்டு சொல்லிக் கொண்டார்கள். இவர் யாரோ? இன்னும் கூட அந்த ஆண்டவரை பற்றி சரியாய் அறியாதிருந்தவர்கள் பின்னேதான் போய்கொண்டிருந்தார்கள். அவரே எங்கள் மேசியா, குரு, அவரே எங்கள் ஆண்டவர் என்று சொல்லி பின்னே போனவர்களுக்கு இன்னும் அந்த ஆண்டவரை பற்றிய தெளிவு, அந்த ஆண்டவரை பற்றிய சரிதான புரிதல் இல்லாமல் இருந்ததை பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இது அன்றைக்கு மட்டுமல்ல, இந்த நாட்களிலே கூட நாம் என்ன செய்கிறோம்? இதுபோல சூழ்நிலையை, இதுபோல ஆட்களை நாம் பார்க்கிறோம். என்ன, நான் யார்? ஆண்டவருடைய பிள்ளை. நான் யார்? எல்லாரும் சத்தமா சொல்லாமா? நான் யாராய் இருக்கிறேன்? ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை நான் ஒரு நாளிலே ஆண்டவராய் மீட்பராக நான் என்ன செய்தேன்? ஏற்றுக்கொண்டேன். அவரைத்தான் நான் பின்பற்றுகிறேன். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை நான் விசுவாசித்து அவருடைய
பிள்ளையாய் நான் இருக்கிறேன் என்று அநேகர் கூறுவதை நாம் என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். நாமும் கூட அதுபோலத்தான் சொல்லுங்க, அதுபோலத்தான் சொல்லுகிறோம். நீங்கள் யார்? நான் கிறிஸ்தவன். நீங்கள் யார்? நான் ஆணுடைய பிள்ளை. நீங்கள் யார்? நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று அநேக வேளைகளிலே உரக்க பேசுவதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் அவர் யார் என்ற அறிவு நமக்கு போதுமான அளவு இல்லாதிருக்கிறது. உண்மையில் அந்த ஆண்டவர் யார்? அந்த கர்த்தர் யார்? அந்த தெய்வம் எப்படிப்பட்டவர் என்ற தெளிவு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஒருவேளை இங்கே கூட நீங்கள் அதுபோல இருக்கலாம், இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமாவா இல்லையா? நான் யாராயிருக்கிறேன்? ஆணுடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவன். ஆண்டவரை இந்த ஆண்டிலே, இந்த மாதத்திலே நான் என்ன செய்தேன்? உள்ளத்திலே நான் ஏற்றுக்கொண்டேன் என்று கூறிக்கொள்ளுகிற அநேக கிறிஸ்தவ மக்கள் என்று கூறிக்கொள்ளுகிற நாம் உண்மையில் அவர் யார் என்ற தெளிவும் புரிதலும் அறிவும் அநேக வேளைகளிலே இல்லாதிருக்கிறபடினாலே தான் தோல்விகளுக்குள்ளே நாம் என்ன செய்கிறோம்? சிக்கிக் கொள்ளுகிறோம். சோர்வுகளுக்குள்ளே சிக்கிக் கொள்ளுகிறோம். இங்கே பாருங்கள், இந்த சீசர்கள் கூடவே இருந்தவர்கள். யார் இவர்கள்? சொல்லுங்க சத்தமா. பெயர் என்ன? சீசர்கள். சீசர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் யார்? குரு. பின்பதாகவே சென்றவர்கள், பின்னதாகவே போனவர்கள். ஒருவேளை யூத மக்கள் யாரேனும் கேட்டால், ஆம் நான் யார்? சீசன். அந்த இயேசுவுக்கு, இந்த ஆண்டவர் இயேசுவுக்கு நான் யாராய் இருக்கிறேன்? சீசனாய் இருக்கிறேன்னு சொல்லி கூறுகிறவர்கள். ஆனா இப்ப இவர் யாரோ? இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. இவர் யார் என்ற தெளிவு இல்லாதபடினாலே தான் ஐயரே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? மடிந்து போக போகிறோம். ஒரு பெரிய சோதனைக்குள்ளே சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழலிலே அவர்கள் அகப்பட்டு கொண்டார்கள். ஐயரே நாங்கள் சாக போகிறோம், ஐயோ இனிமேல் என்ற பயம் என்ற உணர்வு அவர்களை ஆட்டி படைத்தது. என் அன்புக்குரியவர்களே, இங்கு உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்குள்ளும் ஒருவேளை இது போன்ற ஒரு நிலை இருந்தால் ஆண்டவர் உங்களுக்காகவே கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். நான் கிறிஸ்தவன் தான், நான் இயேசுவின் பிள்ளைதான், நான் ஆலயத்துக்கு போகிறவன் தான், ஆனால் இன்னும் கூட நான் அநேக தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்குள்ள இருக்க காரணம் ஒருவேளை சீசர்களை போல இவர் யார் என்ற புரிதல் இல்லாமல் இருக்கிறேனோ என்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவராகிய கிறிஸ்துவை ஆராதிக்கிறவன் என்று உரக்க பேசுகிற அநேகருக்கு வெறுமனே அவர் ஆராதனைக்கு உரியவர் என்று மட்டும்தான் தெரிகிறது. அநேக வேளைகளிலே யாரோ இவர் யாரோ என்ற சூழ்நிலைக்குள்ளே செல்லுகிறதை பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24 வாசியுங்கள். அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று நான் அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டார். போதுங்க. யார் சொல்றது? பிசாசு பிடித்தவன், உள்ள இருக்கிற சாத்தான் தான் பேசுறான். அசுத்தாவி பேசுது. என்ன பேசுது? உம்மை நான் இன்னார் என்று. நீர் யார்? தேவனுடைய. பாருங்கள், அசுத்தாவிகளுக்கு கூட அவர் யார் என்ற
ஓரளவுக்கு தெளிவும் புரிதலும் இருக்கிறது, ஓரளவிற்கு. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு குறைவுபட்டு இருக்கிறது. தேவ மக்களுக்கு வாசியுங்கள். ஓசியா புஸ்தகம் 4:6 எடுத்து வாசியுங்கள். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்ககாரமாகிறார்கள். என்னங்க? சங்ககாரமாகிறார்கள். எல்லாம் எடுத்தாச்சா? ஓசியா 4ஆம் அதிகாரம் பக்கம் 1052. 1052. ஓசியான்ற புஸ்தகம் உள்ள இருக்குது, உள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓசியாவா, எங்க கேள்விப்பட்டதே இல்லையேன்னு சிந்திக்க கூடாது. பாருங்க, இருக்கா? ஓகே, மீண்டும் வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என்னங்க? என் ஜனங்களுக்கு ஏன் சங்காரம், ஏன் அழிவு, ஏன் பாடுகள், ஏன் மிகப்பெரிய தோல்வி? அறிவு இல்லாமையினால். என்னங்க? 4:1 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ஏன் என் ஜனங்களுக்கு அழிவு, ஏன் என் ஜனங்களுக்கு சங்காரம்? தேவனை பற்றிய தெளிவான புரிதல், அறிவு, தேவனை அறியும் அறிவு. என்னங்க, நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டுடைய பிள்ளை, நான் ஆண்டவரை சேவிக்கிறவன், நான் அநேக ஆண்டுகளாக கிறிஸ்துவின் பிள்ளையாய் இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையிலே சங்கார தூதன் இருப்பது போல சங்காரம் வந்து கொண்டே இருக்கிறதே, என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதே, என்னை பின்தொடர்ந்து. என்னமோ ஆண்டவரை மெய்ப்பராய் கொண்டு விட்டால் என்ன பின்தொடரும்? என்னது? நன்மையும் கிருபையும். ஆனால் என்னை தீமையும் சங்காரமும். ஏன்? வேதம் அதற்கு ஆன்சர் பண்ணுது. என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினாலே. என்ன அறிவு? உலக அறிவல்ல, தேவனை பற்றி அறிவு. ஆண்டவர் சொல்றாரு, தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. தேவ அறிவு, கவனிங்களேன், தேவ அறிவு குறைவுபட்டு இருந்துச்சுன்னா உண்மையும் அங்க கொஞ்சம் குறைவா இருக்கும், இரக்கமும் அங்க. தேவ அறிவு இருந்தா தான் உண்மை அங்கே நிறைவா இருக்கும். என்னமோ தெரியல, நான் உண்மை இல்லாதவனா இருக்கிறேன். அடிக்கடி சில விஷயத்துல என்னால உண்மையா இருக்க முடியல. தேவனை பற்றி அறிவு குறைவா இருக்கிறதுனால. தேவனை பற்றி அறிவு குறைவா இருந்தால் சங்காரம் தான். என்னங்க? வேதம் சொல்லுதா இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, உண்மையில் அவரை பின்பற்றுவோருக்கு, அவருடைய பிள்ளையாய் ஜீவிப்போருக்கு அவர் யார் என்ற அறிவும், அவர் யார் என்ற தெளிவும் கட்டாயம் அவசியம். என்னங்க சொல்லுங்க சத்தமா? எதுக்குங்க நான் அவரை அறியணும்? எப்படி? என்னது எப்படி? எதுக்கு? கண்டிப்பா அந்த கேள்வி கேட்கிறது ரைட்டு தான். ஆனால் தேவனை பற்றி அறிவு இருந்தால்தான் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், வெற்றி வாழ்க்கை செய்ய முடியும். தேவனை பற்றி அறிவு இருந்தால்தான் தேவனால் என் வாழ்க்கையிலே என்ன நன்மை உண்டாகும் என்ற அறிவு, என்ற புரிதல் உண்டாகும். தேவனை பற்றிய அறிவுதான் தீர்வுகளுக்குள்ள என்ன செய்யும்? கொண்டு செல்லும். தேவனை பற்றிய அறிவு இல்லை என்று சொன்னால் தீர்வுகளையும் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு பிரச்சனைக்கான தீர்வு, அதுக்காக நம்ம தேடி அலைகிறோம். ஐயோ, இந்த பிரச்சனை, இந்த சிக்கல், இந்த சோதனைக்கு ஒரு முடிவு இல்லையான்னு சொல்லி நீங்க தேட வேண்டாம். தேவனை அறிகிற அறிவிலே கொஞ்சமேனும் வளர பிரயாசப்படுங்க. தீர்வுகளுக்கு நேராய் அது உங்களை கொண்டு செல்லும். ஆமென்.
என்னங்க? தீர்வுகளுக்கு. தேவனை பற்றிய அறிவு இருந்தால் குடும்பத்திலே நல்ல சமாதானம் இருக்கும். தேவனை பற்றிய அறிவு கொஞ்சம் கொஞ்சமாய் பெருக ஆரம்பித்தால் என்னென்ன காரியங்களை நான் விட வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களாலே விட முடியும். அதெல்லாம் உங்களாலே, சொல்லுங்க சத்தமா, விட முடியும். தேவனை பற்றிய அறிவு இருந்தால் அது உங்களை உயர்வுகளுக்குள்ளே கொண்டு செல்லும். ஆக தேவனை பற்றிய அறிவு ஒரு விசுவாசிக்கு கட்டாயம் அவசியம். நாம் அதை சாதாரணமாய் சிந்திக்க முடியாது. தேவனை பற்றிய அறிவு வேண்டும்னா ஒழுங்கா கூட்டத்துக்கு வரணும், வேத பாடத்துக்கு விசேஷமா வரணும், வேதத்தை ஒழுங்கா வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். பாருங்கள், அடிக்கடி அந்த வசனத்தை நம்ம சொல்றோம், பேசுறோம். எந்த வசனம்? சங்கீதம் 1:2. ஒரு நிமிஷம் வாசிங்க அதை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். போதுங்க, வெரி குட், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை வாசிச்சப்ப நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். என்ன தெரியுமா? செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. அங்க பாருங்க, தியானமாய் இருக்கிறவர்கள், பிரியமாய் இருந்து தியானிக்கிறவர்கள் பாக்கியலாம். அது என்னங்க, என்ன புதுசா இருக்கு? அப்ப செய்ய வேண்டாமா? தியானமாய் இருத்தல்னா என்ன? சிந்தையாயிருத்தல். சிந்தையிலே வேதம் முழுமையான ஆக்குப்பை, முழுமையாய் இருப்பது. யோசிங்க, உங்க சிந்தையிலே என்ன விஷயம் முழு இடத்தை பெற்றிருக்கிறதோ பேச்சு அதே மாதிரி தான் இருக்கும். You know that? ஆமாவா இல்லையா? சிந்தை முழுவதும் என்ன இருக்கோ அது மாதிரி தான் பேச்சு வரும். சிந்தை முழுவதும் என்ன இருக்கோ செய்கையும் அது மாதிரி தான் வரும். சிந்தை முழுவதும் என்ன இருக்கோ அது மாதிரி தான் பார்த்தல் கூட இருக்கும், பார்வை கூட. சிந்தையில எந்த விஷயம் முழுமையாய் ஆக்குப்பை பண்ணி இருக்கிறதோ அது போலதான் கேட்டல் கூட, அது போலதான் உணர்வும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ செய்யறத பத்தி அவ பேசவே இல்லை. அவரு நீ பார்க்கிறதோ சிந்திக்கிறதோ பார்க்கிறதோ செய்யறதோ கேட்கிறதோ ஒன்னையுமே அவர் பேசல. தியானம் பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் என்ன செய்யும்? இதெல்லாம் நடக்கும் சொல்றாரு. உன் பார்வை மாறும், பேச்சு மாறும், கேட்டல் மாறும், உணர்வும். அப்ப அதாவது வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் மனுஷன். அப்ப பாருங்க, அதேதான் தேவனை அறிகிற அறிவு அதிகமா இருக்க இருக்க அதுவே உங்களையும் என்னையும் தீர்வுகளுக்குள்ளே, ஆசீர்வாதங்களுக்குள்ளே அது என்ன செய்யுமா? கொண்டு செல்லும். இவர் யாரோ? என் அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலே அந்த லாஸ்ட் சில வசனங்களிலே, அதே போல லூக்காவிலே அவர் யாராய் அவர் செயல்பட்டார்? சீஷர்கள் பார்த்து இவர் யாரோ என்று கேட்டார்களே, அவர் யாராய் அங்கு செயல்பட்டார் என்று சொல்லி 3 முக்கியமான பாயிண்டை மட்டும் நம்ம பார்த்து முடிக்க போறோம். முதலாவதாக அந்த மார்க் 4:41 வாசிங்க. அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று. என்னங்க? காற்றும் கடலும். அந்த சீஷர்களுக்கு ஒரு பெரிய ஷாக். ஒரு பெரிய என்ன ஷாக்கு? என்னையும் உன்னையும் மாதிரி தானே அவர் இருந்தாரு, என்ன கொஞ்சம் பேச்சு திறமை இருக்கு அவருக்கு, நல்லா பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தார் எங்க போனாலும். ஆனா காற்று என்ன செய்யுது? காற்றே நீ என்ன செய்யாத, இறையாதன் சொன்ன அடுத்த வினாடி அமைதி. காற்றும் கடலும்.
பயங்கரமான புயல், பயங்கரமான பெரிய கொந்தளிப்பு, அப்படியே அப்படியே எல்லாம் அவருக்கு என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. பாருங்கள், எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது என்றால் அவர் அனைத்திற்கும் மேலானவர் தானே? ஆமாவா இல்லையா? அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவரா? சொல்லுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்து நிற்பவர் தானே? ஏனால் உலகம் உண்டானது முதற்கொண்டு காற்றை பார்த்து யாரும் இப்படி பேசினது கிடையாது. காற்றே இறையாதே, அப்புறம் அமைதலாயிரு, ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது. ஆக கடலும் காற்றும் அவர் சொன்ன வார்த்தைக்கு முன்பதாக அடங்கி போகிறது என்றால் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்து நிற்பவர் தானே? எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவர் தானே? ஆமாவா இல்லையா? எல்லாரும் இங்க இருக்கீங்களா? அந்த ஆண்டவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவர். அதிகாரம் என்று மட்டும் நாம் முடிக்க முடியாது, சர்வ அதிகாரம் படைத்தவர். எப்படிங்க? ஒருவருக்கு சர்வ அதிகாரமும் சர்வ வல்லமையும் இருக்கும் என்றால் தான் காற்று கூட கீழ்ப்படியும் அவருக்கு. எப்படிங்க? காற்று கூட. ஆனா சீஷர்கள் அவரை கொஞ்சம் சாதாரணமா என்ன செஞ்சிட்டாங்க? நினைச்சிட்டாங்க. சாதாரண ஆளை போல நினைச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலை மீது அவருக்கு அதிகாரம் இருக்காது. காற்று மீது, அப்புறம் கடல் மீது அவருக்கு அதிகாரம். பாருங்க, ஐயரே ஐயரே நாங்கள் ஏன் கூப்பிட்டாங்க? ஆமா, ஏன்? எப்ப நாங்கெல்லாம் சாகுற சூழல் இருக்கு, நீர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீ? தூங்கி கொண்டிருக்கிறீங்க. சேர்ந்து வந்து ஏதாவது செய்யும். அதுதான். எப்படி? காற்றை பார்த்து அவர் பேசுவார்னு சொல்லி அவர் என்ன செய்யல. ஏன்னா அதை பார்த்த உடனே தான் புரியுது, ஓ இவர் யாரோ. அங்கே அவர் அமைதியா தூங்கிட்டு இருக்காரு. மனுஷன் பாவம், பயங்கர ஊழியம் போல. ஆமாவா இல்லையா? ரொம்ப சோர்வு உடலுக்கு, தூங்கிட்டு இருக்காரு. எந்திரிங்கப்பா, என்ன நீ நாங்கெல்லாம் இங்க முக்கி முழங்கிட்டு இருக்கோம், நீர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீர்? தூங்கிட்டு இருக்கிறேன், சேர்ந்து வந்து ஏதாவது பண்ணும். ஐயரே. என் அன்புக்குரியவர்களே, அவருக்கு சர்வ அதிகாரம் உண்டு என்பதை அவர்கள் என்ன செய்யல? அவர்கள் என்ன செய்யல? அறியல, புரிந்து கொள்ளவே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு சாந்த முகமும் உண்டு, அதிகார முகமும் உண்டு. ஆண்டவருக்கு சாந்தமான முகமும் உண்டு, அதிகாரமான முகமும் உண்டு. சர்வ அதிகாரம் உடையவர். இப்படிப்பட்டவருக்கு அந்த சூழ்நிலை மீது அதிகாரம் இருக்காதா? இருக்குமா இருக்காதா? என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட உன்னதமான அதிகாரம் படைத்த அந்த ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகாரம் இருக்குமா இருக்காதா? சத்தமா சொல்லுங்க. அதிகாரம் இருக்குமா இருக்காதா? உங்களுடைய சூழ்நிலை மீது. அந்த சீசர்களை போல நீங்களும் நானும் கூட சில நேரம் ஆண்டவரை பற்றி சரியா புரியாம தானே இருக்கிறோம். ஆண்டவர் ஏதாவது கொஞ்சம் செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி ஆண்டவர் ஏதாவது கொஞ்சம், ஆண்டவர் யாரென்று உணர்ந்து அதை அப்படி ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டோம். கொஞ்சம் அவரும் ஏதாவது செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே, அப்படி அல்லங்க. அவர் ஃபுல் அதிகாரம் எடுக்க விரும்புகிறார். அவர் முழுமையான ஆக்குப்பை பண்ண விரும்புகிறார். காரணம், அவர் கையிலே முழுமையாய் அந்த சூழலை நம்ம விட்டு கொடுத்தா தான் அவரால் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். அநேக வேளைகளிலே அன்றைக்கு அந்த சீசர்கள் ஃபேஸ் பண்ணினது போல
குடும்பத்திலே, வாழ்க்கையிலே காற்றை போல, பெரும் புயலை போல, பெரிய சோதனைகளாலே சிக்கிக் கொண்டவர்களாய் மூழ்கி கொண்டிருக்கிற வேளையிலே இயேசுவை கும்பிட்டும் எப்படிங்க? ஆண்டவர் ஆண்டவர் சொல்றேன், பட் நோ கிடையாதுங்க. அறிவு பத்தாதுன்னு சொல்றேன். என்னங்க? அறிவு என்ன செய்யாது? தேவனை பற்றி அறிவு. ஐயோ, இந்த சிக்கலிலே, இந்த பிரச்சனையிலே நான் மாட்டிக்கொண்டேன், இதிலிருந்து எனக்கு விடுதலை இல்ல போல, அவ்வளவுதான். இனி நான் தான் பிரயாசப்பட்டு பாடுபட்டு எத்தனை வருஷம் இதிலிருந்து மீள்வதற்காக போகிறதோ என்று அநேக வேளைகளிலே தேவனை பற்றிய அறிவில்லாமல் நம்மளை நாமவே சிந்திச்சு சோர்ந்து கொள்ளுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை பற்றிய சரியான அறிவு, அதாவது புரிதல் இல்லாதவர்கள் வாழ்க்கையிலே அடிக்கடி என்ன பண்ணுவாங்க? தள்ளாடி கொண்டுதான் இருப்பாங்க. நிக்க முடியாது. இந்த பிரச்சனை வந்தா இங்கிட்டு சாயே, அந்த பிரச்சனை வந்தா அந்த பக்கம் சாயே, ஒரு ஸ்டெடியா நிக்க முடியாது. காரணம் என்ன? யார் மேல நாம் நிற்கிறோம் என்ற ஆவிக்குரிய அறிவு இல்லாததினாலே, யார் அந்த போட்டிலே இருக்கிறார், யார் அந்த போட்டிலே எங்களோடு வருகிறார் என்ற உணர்வு இல்லாததினாலே, ஐயோரோ நாங்க என்ன செய்ய போறோம்? சாக போறோம். நீங்களும் ஏதாவது, நம்ம ஜெபம் கூட அப்படித்தானே இருக்கு. முழு பார்வையும் முழு உத்தரவாதத்தையும் அவர் மேல் வைக்க வேண்டும். ஐயரே, நாங்க இப்படி சாக போறோமே என்று சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? சத்தமா சொல்லுங்க. எந்திரிச்சு நிக்கிறாரு. ஒருவேளை அங்க கூட ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. என்ன ஆச்சரியப்பட்டிருப்பாங்க? என்ன ஆச்சரியப்பட்டிருப்பாங்க? பேதுருகிட்ட ஒரு என்ன இருக்குது? ஒரு துடுப்பு. அப்புறம் யோவான்ட்ட அந்த சீசர்ட்ட என்ன உன்னையும் வாங்காம நிக்கிறாரு? உன்னையும் ஏன் சேர்ந்து அவர் என்ன பண்றதுக்கு? ஆனா அவரு எந்திரிச்சு தூக்கத்தை விட்டு ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு நிக்கிறாரு. எந்திரிச்சு நின்று சுற்றிலும் முற்றிலும் பார்க்கிறாரு. சீசர்கள் யோசிச்சிருப்பாங்க, என்ன ஆச்சு இவருக்கு? ஏய், துடுப்ப வாங்குமையா, என்ன பண்ணுங்க, எங்களோட சேர்ந்து நின்று தூக்குறாரு. கையெல்லாம் தூக்குறாரு. என்ன? இறையாதேன் அப்படின்னு ஒரு சவுண்டு, மகா சத்தம். அந்த சவுண்டு வந்தப்பயே அங்க என்ன செஞ்சிருச்சு? அடி வயிறு அவங்களுக்கு கலங்கி இருக்கும். ஓ, எவர் யார்? காற்று உடனே நிற்கிறதே. என் அன்புக்குரியவர்களே, அநேக வேளைகளிலே குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து அப்படியே கீழே போய் தாழ்ச்சி அடைந்து ஆண்டவராலே ஒன்றுமே முடியாதது போல அநேகர் நாம் சிந்தித்து விடுகிறோமே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உன்னோடும் என்னோடும் அவர் பேசுவது என்ன? உன் பார்வை முழுவதும் இயேசுவின் மேல் இருப்பதாக. அவர் சர்வ அதிகாரம் படைத்தவர். என் அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவருக்கு உங்க சூழ்நிலை மீது இருக்காதா? உங்க பிரச்சனையின் மீது இருக்காதா அவருக்கு? உங்க போராட்டத்தின் மீது இருக்காதா அவருக்கு? அவர் விரும்புவது அவரிடத்திலே நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டும் என்று சொல்லி. எப்படிங்க சொல்லுங்க? அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர். ஆண்டவரே, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணுங்க. அநேக தேவ ஜனங்கள் இரட்டையான ஸ்தானங்களில் நிற்கிறார்கள். எப்படி? என்ன என்ன ஆண்டவர் பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் மீதி வேற பக்கமும். என்னங்க, அவர் பின்னே வந்து விட்டால், அவர் பின்னே வந்தது உண்மையானால் அவர் என்ன பண்ணுங்க? விடாமல் பின்தொடருங்க. அவரை விடாமல் பின்தொடருங்க. அவர் சர்வ அதிகாரம் படைத்தவர். அந்த இடத்திலே அவர் அதிகாரத்தோடு செயல்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலே
சர்வ அதிகாரத்தோடு அவர் செயல்பட அவருக்கு விட்டு கொடுக்கணும். தேவனை சர்வ அதிகாரம் படைத்தவராக அறிந்து கொள்ளுங்கள். எத்தனை முறை ஆண்டவர் உங்களோடு என்னோடு அவர் பேசுகிறார். தேவ வார்த்தைக்கு அநேகர் வாழ்க்கையிலே உரிய இடம் விட்டு கொடுக்காதபடினாலே தான் திரும்ப திரும்ப சிக்கலிலே சிக்கி தாழ்ச்சிக்கு நேராய் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பேருக்கு கிறிஸ்தவர்கள். அவங்க யாருங்க? கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், தேவ பிள்ளைகள். ஒரு 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 பிரயோஜனம் இல்லை. ஏன்னா மகா பெரிய ஆண்டவரை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? உள்ளத்துல வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவரால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்ன? தேவனை பற்றிய அறிவில்லாமல் இருப்பதனாலே. அவர் சர்வ அதிகாரம் படைத்தவர். இரண்டாவது, அந்த மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38 வாசிங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். என்ன கேள்வி பாருங்க. லூக்கா சுவிசேஷத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 8. அவர்கள் அவரிடத்தில் வந்து 24ஆம் வாசிங்க. வந்து ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து போதுங்க. சீஷர்கள் என்ன நினைத்தார்கள்? இரண்டாவது பாயிண்ட். ஒன்னாவது பாயிண்ட் என்ன? சீஷர்கள் அவர் சாதாரண ஆள் என்ன செஞ்சிட்டாங்க? அப்படிதான் நினைச்சாங்க. ஏன்னா இங்க கூட நீங்க பாக்குறீங்க, போதகரே, ஆண்டவரே அல்ல. எப்படி? போதகரே. ஒரு நார்மலான ஆளா அவங்க சிந்திச்சிருக்காங்க. அவருக்கு இவ்வளவு அதிகாரங்கள் எல்லாம் இருக்காது, அல்லது அதை பற்றிய சிந்தையே இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் யார் என்று அங்கே காட்டினார். அது முதலாவது. இரண்டாவது, சீஷர்கள் என்ன நினைத்தார்கள்? இனி அவ்வளவுதான், இனி பிழைக்கவே முடியாது, இதோடு முடிந்து விட்டது என்ற சூழ்நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். இனி வீட்டுக்கு போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்க என்ன பார்க்கிறோம்? பலத்த சுழல் காற்று, பெரும் புயல், பயங்கரமாய். இதையெல்லாம் பார்த்து அவர்கள் சிந்தித்த காரியம் என்ன? இனி அவ்வளவுதான். இனி நிறைய பேர் அப்படித்தானே நம்ம சிந்திக்கிறோம். ஆமாவா இல்லையா? நம்ம பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, இனி நான் மேல எழும்பி வர்றது முடியாது, இனிமேல் கஷ்டங்க. சீஷர்களை போலத்தானே. ஏன் சீஷர்களுக்கு இருந்த அதே அந்த கொஞ்ச அறிவு தான் யாருக்கு இருக்கிறது? நமக்கு. ஆண்டவரை நம்ம என்ன செய்யல? சரியாவே புரிஞ்சுக்கல. அவர் யார் என்ற தெளிவே இன்னும் வரல. ஆகவே தான் அடிக்கடி அவர் யாரோ என்ற சூழ்நிலை வருது. இனிமேல் அவ்வளவுதான் என்ற சூழலுக்குள்ளே இருந்த அவர்களுக்கு அந்த கடைசி கட்டத்திலும், அந்த கடைசி கட்டத்தில் வல்லமையான கிரியையை என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி அங்கே கர்த்தர் காட்டினார். லாஸ்ட் மினிட், இனி தாமதித்தால் முடிஞ்சிருச்சு என்ற அந்த லாஸ்ட் மினிட்ல கூட ஆண்டவரால் கிரியை செய்ய முடியும் என்பதை அங்கே காட்டினார். ஆனால் சீஷர்களுக்கு அது கொஞ்சம் இல்லாமல் இருந்து விட்டது. என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் விடாது பின் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது, இனிமேல் ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது போல எல்லாமே சூழ்நிலையை தாண்டி என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சுன்னு சொன்ன
போயிருச்சு என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, வேதனையினுடைய விளிம்பிலே நின்றாலும் ஆண்டவரால் வந்து என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியும். அதைத்தான் அங்கு அவர் செய்து காட்டினார். ஆனா உங்களுக்கு எனக்கும் என்ன வேணும்? அவர் மேல புரிதலும் அவர் மேல் நம்பிக்கை வேணும். இக்கட்டினுடைய ஓரத்திலும் இனிமேல் முடியவே முடியாது என்ற சூழ்நிலை கூட ஆண்டவர் மேலே அந்த விளிம்பிலே அவரால் முடியுங்க, நான் எப்படியாவது மேல வந்துடுவேன் என்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவர் கைவிட மாட்டார். ஆமென். ஆபிரகாமுக்கு அவர் செய்யலையா? ஆபிரகாமுக்கு அவர் செய்து ஈசாக்கை அற்புதமாய் அவர் காப்பாற்றவில்லையா? உன் மகனை கொண்டு போய் நீ என்ன பண்ணு? பலியிடு. உள்ளமெல்லாம் உடைஞ்சு வார்த்தையே என்ன செய்யலாம் அவனுக்கு. ஆனா பிள்ளையை விட ஆண்டவர் மேலே ஆபிரகாமுக்கு அதிக பற்றுதல், ஈடுபாடாகவே பேசாம போறான். ஒருவேளை உலக பிரகாரமாக சில உணர்வு இருந்திருக்கலாம். மேபி என்னடா இப்படி கேட்டாரு, என்னடா இப்படி கேட்டுட்டாரு. வேற யாராவது சொன்னா கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், ஏதாவது வார்த்தையை சொல்லி ஆண்டவர் கேட்டுட்டாரே, பேசாம போறான். எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு? அந்த இடத்துல பீடத்தை கட்டியாச்சு, மகனையும் கட்டி மேல படுக்கவும் வச்சாச்சு, கத்தியவும் அடுத்த வினாடி அவனை வெட்டி பலியாய் கொடுக்கணும். ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டால் மேல் என்ன செய்யாத, கைய போடாதே. கடைசி கட்டத்தில் எப்படிங்க சொல்லுங்க? கடைசி கட்டத்தில் ஆண்டவர் செய்ய முடியாதான்னு கேட்கிறேன். சொல்லுங்க. கண்டிப்பா. இனிமேல் எல்லாமே என் கையை மீறி போயிடுச்சு, இனி ஒன்னும் செய்ய முடியாது என்ற அந்த சிந்தையை பிசாசு திரும்ப திரும்ப உங்ககிட்ட அவன் என்ன பண்ணுவான்? கொண்டு வந்துகிட்டே இருப்பான், கொண்டு வந்துகிட்டே. இறுதி கட்டத்திலும் அவர் உதவி செய்ய வல்லவர். ஆமென். இனி முடியாது, பினிஷ், அவ்வளவுதான், இனிமேல் என்ற சூழலிலே கூட நான் முடிச்சு தரேன், கூல் டவுன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. எல்லாவற்றையும் அந்தந்த காலத்தில் நேர்த்தியாய் செய்த கர்த்தர் இன்றைக்கு அவர் செய்திருக்கிறாரே. ஏன்னா ஆதாரம் இருக்குங்க. கடைசி கட்டத்தில் நல்ல தூக்கம், உடல் ஊழியத்தினாலே உடல் சோர்வினாலே சோர்ந்து போய் ஆண்டவர் தூங்கிட்டு இருக்காரு. போதகரே, மேசியாவின் கூட அழைக்கலாங்க, ஆண்டவரேன் கூட அழைக்கிற போதகரே, எந்திரிங்க, சேர்ந்து வந்து எதையாவது பண்ணுங்க. என்ன இனி அவ்வளவுதான், நம்ம வீட்டுக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது என்ற சிந்தையிலே பேசின அவர்களுக்கு கடைசி கட்டத்தில் என்னால உங்களை என்ன செய்ய முடியும்? திரும்ப வாழ வைக்க முடியும். இயேசு அப்படிப்பட்டவருங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அது போன்ற சூழ்நிலையில் இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு, ஆண்டுகள் ஆயிருச்சு, அப்படியே போயிட்டு இருக்கு, இனி சோர்ஸ் இல்லை. நோ, அவர் வருவார் நிச்சயமாய். ஆமென். அவர் கிரியை செய்வார். உங்களுடைய பார்வை மட்டும் அவர் மேல வைங்க, முழுமையா வைங்க. ஆமென். என்னங்க? உங்களுடைய பார்வை மட்டும் ஆண்டவர் மேலே வைக்கப்படட்டும். சிம்சோனுக்கு அவர் செய்தாரா இல்லையா? சிம்சோனுக்கு யார் அவன்? மிகப்பெரிய பலசாலி, இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மீட்பர் போல இருந்தவன். அந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு விரோதியாயிருந்த பெலிஸ்தரை அடித்து உடைத்து பெரிய பெரிய வெற்றிகளை உண்டாக்கினவன். சின்ன ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத சில பாவங்களிலே விழுந்து ஈடுபட்டான். இருக்கிற அந்த வல்லம் என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. இருக்கிற வல்லமெல்லாம் போயிடுச்சு. என்ன பண்றாங்க? அந்த பெலிஸ்தர் அவனை பிடிச்சு ஒரு பெரிய ஒரு மண்டபத்தில்
3000 பேர் கூடியிருக்கிற ஒரு மண்டபத்தை அப்பவே பாருங்க, அப்பா ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அந்த நாட்களிலே 3000 பேர் கூடியிருக்கிற அந்த மண்டபத்தில் அவனுடைய 2 கண்களையும் குத்தி அவனை குருடாக்கி, இந்த பக்கம் ஒரு சங்கிலி, இங்கிட்டு ஒரு சங்கிலி போட்டு வேடிக்கை பொருளா அங்க வந்து அங்க நிப்பாட்டுறாங்க. கண்கள் இருந்த பொழுது, பலன் இருந்த பொழுது அந்த பெலிஸ்தரை பந்தாடினவன் இப்ப ஒண்ணுமே செய்ய முடியாதவனா. சுத்திலும் யார் தான் இருக்கிறது? அந்த பெலிஸ்தர் தான். அவனை கேலி பண்றாங்க, ஓ இவன் தான் அப்படி செஞ்சானாக்கு, எங்க இப்ப செய் பாப்போம் என்று சொல்லி கேலி பரியாசம் அவனுக்குள்ளே உள்ள முடைஞ்சு, ஆண்டவரே ஒரு விசை என்ன நினைச்சுக்கங்க, ஒரு விசை, இந்த லாஸ்ட் மினிட் என்னால ஒண்ணும் முடியல, இந்த லாஸ்ட் மினிட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? ஹெல்ப் பண்ணினாரு. அவனுடைய சாவிலே, அவனுடைய இறுதி மூச்சிலே அங்கே இருந்த 3000 பேரையும் கொன்று அழித்து விட்டு செத்தான். வாட் a miracle victory, you know that? அவர் கடைசி கட்டத்திலும் உதவி செய்ய முடியும். ஆமென். ஆனா அவர் விரும்புவது, ஆண்டவரே ஆண்டவரே நீர் என்ன செய்யுங்க, என்னை ஒரு நிமிஷம் எங்க குடும்பத்தை நினைச்சுக்கங்க, நான் முழுவதுமாய் உங்களையே சார்ந்துக்கிறேன் ஆண்டவரே, உங்களை விட்டா எனக்கு வழியே இல்லை என்ற உண்மையான அர்ப்பணிப்புக்குள்ளே வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களை, ஆண்டவர் இரக்கமுள்ள கர்த்தர், ஆண்டவர் இரக்கமுள்ள கர்த்தர். அவர் ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய மாட்டாருங்க, சொல்லுங்க வாய் திறந்து, கைவிட மாட்டார். யார் என்ற புரிதல் அநேகருக்கு இல்லாத இருக்கிறதால தான் முட்டி மோதிக்கிட்டு இருக்கோம். நாமளா முயற்சி பண்றோம். என்ன வேண்டும்? அவரை பற்றி அறிவு. ஆமென். அவரை பற்றி அறிந்தால் போதும், அதிலே வேறுன்றுங்கள். காரணம், அவரால் தான், அவருக்குத்தான் அதிகாரம் உண்டு உங்கள் மேலே, அவருக்குத்தான் உங்கள் சூழ்நிலை மேலே அதிகாரம் உண்டு, உங்க பிரச்சனை மேலே, உங்க இக்கட்டு மேலே அவருக்குத்தான் அதிகாரம் உண்டு. அவர் சொன்னால் ஆகும். அவர் சொல்லுங்க, நிற்குங்க, நிற்குங்க. அந்த புரிதல் இன்னும் உண்டாகலையே. போட்டு முட்டி மோதிக்கிட்டு அப்படியே ஐயோ, ஆண்டவராலே தீர்வு வரணும்னா அவரை அறிந்து புரிந்து கொள்ளணும், அவருக்குள்ளே வேறுன்றணும். இறுதியாக அதே மார்க்கு சுவிசேஷம் 4:35 வாசிங்க. அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். என்னங்க, கடல், என்னங்க கடல், பெரிய கடல், அலை புயல், அந்த சூழ்நிலை வலையா கூட்டிட்டு போனது யாரு? அவர்தான். கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? இங்க மீண்டும் வாசிங்க. அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். எப்பா மெனக்கெட்டு பேசாம அங்கே நம்ம இருந்திருக்கலாம். இந்த போதகர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு ஒன்னே, சரி அங்க ஒரு பெரிய ஊழியம் இருக்கு போல அப்படின்ட்டு கூட வந்தா மனுஷன் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? நல்லா தூக்கம். அந்த கோபமும் என்னவோ தெரியல. ஐயரே ஐயரே எந்திரிங்க, வந்து சேர்ந்து என்ன பண்ணுங்க. என்ன புரிதல் இல்ல. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைச்சிட்டு போனார்னா சேர்க்க வேண்டியது அவர் பொறுப்பு தானே. அந்த புரிதல் இல்லையே. கூட்டிட்டு போனவர் அவர்தானே. உயிரே போனாலும் திரும்ப உயிரோடு எழுப்ப முடியாதா? அக்கறைக்கு, சத்தமா அக்கறைக்கு போவோம். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு கூட சொல்லல. அது இன்னொரு சூழ்நிலை. நீங்க முன்னாடி போறப்ப நான் பின்னாடி வருவேன்னு சொன்னாரு. ஆனா இங்க போவோம் வாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவர் அவர் அல்லவா? அவர் தானே சொன்னாரு. பேதுருவா, பேதுரு சொல்லி ஆண்டவரே வாங்க அப்படியே சொன்னாரு.
அவர் தானே கூட்டிட்டு போனாரு. அழைத்து சொல்லுகிறவர் அவர்தானே. அப்ப என்ன வந்தாலும் அவர்தானே பொறுப்பு. ஆனால் அதை பற்றிய அறிவும் புரிதலும் இல்லாது இருந்தது. எல்லா சூழ்நிலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவரை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அப்பா பெரிய ஆளா இருப்பாரு போல. என் அன்புக்குரியவர்களே, உங்களையும் என்னையும் அழைத்தவர் இறுதி வரை நம்ம என்ன செய்வார்? அழைத்து செல்வார், கூடவே வருவார். அவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். நான் தான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர்தான் என்னை மீட்டு கொண்டார் என்ற உறுதி உங்களுக்கும் எனக்கும் இருந்தா சோர்ந்து போக வேண்டிய அவசியமே சும்மா சும்மா என்ன வரக்கூடாது. கண்ணீர். ஆண்டவர் சொல்றாரு, நீ அழலாம் வேண்டாம், நீ நான் தான் உன்னை மீட்டு கொண்டேன் என்பது உனக்கு உறுதியா இருந்துச்சுன்னா தைரியமாறு. நான் இறுதி வரை உன்னை என்ன செய்வேன்? உன்னை அழைச்சிட்டு போவேன். என்ன வந்தாலும் நானே பொறுப்புன்றார் ஆண்டவர். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அதை கேட்டுத்தான் போறாங்க. ஆனா கூப்பிட்டு போறவர் அவர் பார்த்து கொள்வார் என்ற புரிதல் அவர்களுக்கு இல்லாம போச்சு. ஆகவேதான் தாழ்ச்சிக்கு. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இந்த உணர்வு அதிகமாய் இருப்பதாக. என்ன? அவர் எனக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். அவர்தான் என்னை கூட்டிக் கொண்டு செல்கிறார். என் கூடவே இருந்து இறுதி மூச்சு வரை அவர் என்னை கொண்டு போகிறார். ஆகவே எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த தோல்வி வந்தாலும், எந்த தாழ்ச்சி வந்தாலும் பொறுப்பு அவர் பார்த்துக்குவார். அந்த ஒரு உணர்வுக்குள்ள வாங்க. ஆமென். அந்த உணர்வுக்குள்ள இல்லாம இருக்கிறபடியால் தான் முட்டி மோதிக்கிறோம். அநேக வேளைகளில் முட்டி மோதிக்கிறோம். நான் ஆண்டவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, கை இருக்கா, கால் இருக்கா, மூளை இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா. ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறார். ஒரே வார்த்தை தான், முடிஞ்சிருச்சு. உனக்கு என்ன இருக்கா? நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. உனக்கு என்ன இருக்கா? ஏன் கோபப்படுத்த கேட்கல. தேவனை பற்றி அறிவு இருந்தா நீ பிழைச்சுக்குவப்பா அப்படின்றாரு. தேவனை பற்றி அறிவு இருந்தா தீர்வை பற்றி அறிவு உனக்கு என்ன செய்யும்? வருமப்பான்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்துல நம்ம